சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பனுக்காக நண்பன் இருக்கும் இடத்தில்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு காருக்கு தீ வச்சிருக்கான். காருக்கு தீ வச்சதுக்கும் நண்பன் கூட இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நண்பன் இருக்கிற இடம் வந்து மதுரை ஜெயிலில். ஸோ மதுரையில் ஜெயிலில் இருக்கிறவனோட நான் போய் இருக்கணும்னா சும்மா போய் இருக்க முடியாது. எதனாச்சும் நான் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த 21 வயது வாலிபர் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ரோட்டில் ஓரமாக நிற்கிற காரை போய் தீ வச்சு கொளுத்தி அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு நட்பை வந்து இந்த கலியுகத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். நண்பனுக்காண்டி இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விபரீத முடிவு. வாழ்க்கையோட அந்த அர்த்தத்தையே மாற்றிடும். அப்புறம் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும். நட்பு இருக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு ஒரு விபரீதமான முடிவெல்லாம் எடுக்க தேவையில்லை.